தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிட்டிருக்காங்க. கல்வி தகுதி வந்து டிகிரி இருந்தால் போதும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆன்லைன் வந்து 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. லாஸ்ட் டேட் ஆஃப் வந்து 5/1/2025. ஓகே. ஸோ அது என்னென்ன அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம் வெப்சைட். ஸோ இதுதான் வந்து அதோட வெப்சைட். ஓகேவா. nabard.org கேரியர் நோட்டீஸ். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் நேமு. ஸோ கேரியர் நோட்டீஸ் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் 2021 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா வரும். சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். ஓகே. நபார்டு. ஓகேவா. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இஸ் த அஃபெக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்லி ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாயர் பட் இன்வெஸ்ட் ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன். ஒன்லி ஆன்லைன். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணுவேன். ஸ்டார்டிங் டேஸ் 21/2. க்ளோசிங் டேட் வந்து அப்ளிகேஷன் வந்து 5/1/2025. ஓகே சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா. ஸோ என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இடிஎல் டெவலப்பர் வந்து ஒரு வேக்கன்சி, டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 2, சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து 1, பிஸ்னஸ் அனலிஸ்ட் 1, யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் 1, ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் 1, ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் 1, சீனியர் அனலிஸ்ட் நெட்வொர்க் சிடபிள்யூஎன் ஆப்ரேஷன் 1, சீனியர் அனலிஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் 1. ஸோ மொத்தம் 10 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜ் ஒவ்வொன்றுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்தாங்க. ஏஜ் இடிஎல் டெவலப்பருக்கு ஏஜ் வந்து 25 to 40, குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் ஒரு எம்இஎம் எம்சிஏ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 25 to 40 இயர்ஸ், பிஇ பிடெக் ஆர் எம்டெக் எம்சிஏ ஆர் ஈக்குவல் டிகிரி வித் சர்டிஃபிகேஷன் டேட்டா சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சீனியர் பிஸ்னஸ் 25 to 40 இயர்ஸ், கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓகேவா. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஏஜ் 24 to 35 இயர்ஸ், கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் இருந்தால் போதும். ஓகேவா. ஸோ அடுத்து ஏஜ் யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் ஏஜ் 25 to 35 இயர்ஸ், கிராஜுவேஷன் இன் டிசிப்ளின், எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் 25 to 40 இயர்ஸ், குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் 5 to 10 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ரெப்யூட்டட் என்ஜிஓன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் 35 to 50 இயர்ஸ், எசன்ஸ் 4 இயர் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து சீனியர் அனலிஸ்ட் நெட்வொர்க்கு 35 to 40 இயர்ஸ், பேச்சுலர் மாஸ்டர் இன் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் இசி ஆர் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சீனியர் அனலிஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. 35 to 55 இயர்ஸ், மினிமம் கிராஜுவேட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சைபர் செக்யூரிட்டி, எசென்சியல் சர்டிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் should have one or more of the following qualification இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் வித் மினிமம் 2 இயர்ஸ் இன் த ப்ரோக்ரஸிவ்லி ரிச் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸஸ் வில் பி இன்டர்வியூ. ஓகே. the candidates will be shortlisted for the interview in the ratio of 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஓகேவா. 10 போஸ்ட்னு 30 பேர்த்து கூப்பிடுவாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர்ஸ் 700 கொடுத்துருக்காங்க. எஸ்டி பிடபிள்யூடி நீல் கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 150 ப்ளஸ் ஒரு 150 150 850 கொடுத்துருக்காங்க டோட்டல். காம்பன்சேஷன் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இடி டெவலப்பர் 12 to 18 lakhs கொடுத்துருக்காங்க. சீனியர் அனலிஸ்ட்டுக்கெலாம் 30 lakhs per annum. ஓகேவா. ஸோ கன்சல்ட் பே இருந்தாலும் நல்லா பே கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஓகே. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபார் செல்ஃப் ஒன்லி தி டிஸ்பென்சரி ஆஃப் த பேங்க் வேர் எவர் அவைலபிள். ஸோ ஹவு டு அப்ளைனா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீ டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 5/1/2025. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் என்ன சைஸில் அனுப்புன்னு சொல்லி சைஸ் கொடுத்துருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீ வந்து ஒன்லி ஆன்லைன் மோட் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷனை. ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணேன். தேங்க்யூ.